சின்ன மருமகள் சீரியல் எபிசோடில் என்ன நடக்க போகுதுங்கிறத இந்த வீடியோவில் பார்க்கலாம். ராஜாங்க ரொம்ப சீரியஸாக ஹாஸ்பிட்டலில் இருக்கார். அப்போ போஸ் அவரை கொல்ல வர்றாங்க. ஈஸ்வரியும் தமிழும் சேர்ந்து அவரை காப்பாற்றிடுறாங்க. காப்பாற்றிட்டு தமிழ் யாரும் வர்றதுக்குள்ளே இங்கேருந்து போயிடலான்னு சொல்லிட்டு போயிடுறாங்க. அப்புறம் சேது அவங்க அப்பத்தான் சேதுவோட அம்மா எல்லாம் ஈஸ்வரி எல்லாம் ஹாஸ்பிட்டல் வந்திருக்காங்க. ஹாஸ்பிட்டல் வந்திருக்கும்போது சேதுவோட அப்பத்தா அழுதுகிட்டேன்னு, எப்பா சேது என்னப்பா ஆச்சு, ராஜாங்கம் எப்போ கண்ணு முழிப்பான்னு சொன்னாங்களா டாக்டர், எப்போ எந்நேரம்னு சொன்னாங்களா, இது எனக்கு பயமாக இருக்குது அப்படின்னு சொல்லி அப்பத்தான் கேட்குறாங்க. அதுக்கு சேது சொல்கிறாரு, நாளைக்கு காலையிலக்குள்ளே கண்ணு முழிச்சிருவாங்கன்னு தான் அப்பத்தான் சொன்னாங்க. ஆனால் எந்நேரம்லாம் சொல்லலை, கண்ணு முழிச்சிருவார் அப்பத்தான், எனக்கு நம்பிக்கை இருக்குது அப்படின்னு சொல்லி பேசிக்கிட்டு இருக்காங்க. பேசிகிட்டு இருக்கும்போதே உள்ளேருந்து ஒரு டாக்டர் வாங்க சேது உங்கள்கிட்ட தனியாக கொஞ்சம் பேசணும் அப்படின்னு சொல்லி கூட்டிகிட்டு போகிறாங்க. சேது சித்தப்பாவையும் கூட்டிகிட்டு போகிறாரு. என்னங்க சார் டாக்டர் சொல்லுங்கள், அப்பா நல்லா இருக்கார்ல, அப்பா வேகமாக கண்ணு முழிச்சிருவார்ல அப்படின்னு சொல்லி கேட்கவும் டாக்டர் சொல்கிறாங்க, சேது இன்னொரு ஆப்ரேஷன் உங்கள் அப்பாவுக்கு பண்ணி ஆகணும், நீங்கள் ஒன்றும் பயப்படாதீங்க சரியாயிரும் அப்படின்னு சொல்லவுமேனு அழுகுறாங்க. ஆனால் இருந்தாலும் உங்கள் அப்பா கொஞ்சம் சீரியஸாக தான் இருக்கார் அப்படின்னு சொல்லவும் சேது ஐயோ என்ன டாக்டர் ஆச்சு, அப்பா கண்ணு முழிச்சுவாருன்னு தானே சொன்னீங்க, இப்போ என்ன திடீர்னு ஆப்ரேஷன் பண்ணோம்னா என்ன ஏதுன்னு பயமாக இருக்குது அப்படின்னு சொல்லவுமேனே டாக்டர் சொல்கிறாங்க, அதெல்லாம் ஒன்றும் செய்யாது, ஒன்றும் ஆகாது, நம்பிக்கையோடு இருங்க, நல்லபடியாக காப்பாற்றிடுவோம், ட்ரீட்மெண்ட் போயிட்டு தான் இருக்குது அப்படின்னு சொல்லிடுறாங்க. சொல்லிவிட்டு அவங்க போயிடுறாங்க. சேது வர்றாரு அழுதுகிட்டே வரவும் அவங்க அப்பத்தான் அவங்க அம்மா எல்லாம் கேட்குறாங்க, என்னப்பா ஆச்சு சேது, டாக்டர் என்ன சொன்னாங்க, ஏன் அழுதுகிட்டே வர்ற அப்படின்னு சொல்லி கேட்கவும் அப்பா இன்னும் சீரியஸாக தான் இருக்காராம் அப்பத்தா, அப்பாவுக்கு இன்னொரு ஆப்ரேஷன் பண்ணணுமா அப்படின்னு சொல்லிட்டு அழுதுகிட்டு இருக்காங்க. உடனே அப்பத்தா ஐயோ என் பிள்ளைக்கு மட்டும் ஏன் இப்படி நடக்குதுன்னே தெரியலையே அப்படின்னு சொல்லி அழுதுகிட்டு இருக்காங்க. அழுதுகிட்டு நின்றுட்டு இருக்கவும் எல்லாம் ஆறுதல் சொல்கிறாங்க. சேது அம்மா அப்பத்தான் நான் கோயிலுக்கு போயிட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லவும், இந்நேரத்துக்கு எதுக்குப்பா கோயிலுக்கு அப்படின்னு சொல்லி அவங்க சித்தப்பா கேட்குறாரு. இல்லைப்பா எனக்கு மனசு ஏதோ ஒரு மாதிரி உறுத்தலாக இருக்குது, நான் எதுக்கு கோயிலுக்கு போயிட்டு சாமி கும்பிட்டு வந்தேன்னா கொஞ்சம் எனக்கு மனசு நிம்மதியாக இருக்கும் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கவும் அவங்க சித்தப்பா இருந்துக்கிட்டு, சரிப்பா நீ போயிட்டு வா, வெளியே கருப்பு இருக்கான், அவனே கூட கூட்டிகிட்டு போ, தனியாக போகாத அப்படின்னு சொல்லி அனுப்பி வைக்கிறாங்க. சரின்னு சொல்லிட்டு சேதுவும் கருப்பு கோயிலுக்கு வர்றாங்க. இங்கே ஹாஸ்பிட்டலில் இருக்க ஒரு ஆள் ஃபோன் பண்ணி தமிழோட அப்பாட்ட என் அப்பாவுக்கு ஃபோன் பண்ணுறாரு, என்னப்பா விஷயம், சம்மந்தி எப்படி இருக்காருன்னு சொல்லி தமிழோட அப்பா கேட்கவும், ஐயா ரொம்ப இன்னும் சீரியஸாக தான் இருக்காராம், இன்னும் கண்ணு முழிக்கவே இல்லை, ஐயாவுக்கு இன்னொரு ஆப்ரேஷன் பண்ணணும்னு சொல்லிட்டாங்க அப்படின்னு சொல்லவுமேனு, ஐயோ என்ன ஆச்சுன்னு தெரியலையே, இப்படி ஒரு நல்ல மனுஷனுக்கா இப்படி வரணும் அப்படின்னு சொல்லி ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. தமிழ் உடனே என்னம்மா ஆச்சு, மாமாவுக்கு என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லி கேட்கவுமேனு, இன்னொரு ஆப்ரேஷன் பண்ணணுமா அப்படின்னு சொல்லி தமிழ்கிட்ட சொல்லவுமேனு, என்னால் தான் மாமாவுக்கு இப்படி ஆச்சு, நான் கர்ப்பமாக இல்லைன்னு தெரியவும் தான் மாமாவுக்கு இப்படி ஹார்ட் அட்டாக் இப்படி ஆயிடுச்சு, இதுக்கெல்லாம் நான் தான் காரணம் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கவும் தமிழோட அம்மா இருந்துக்கிட்டே சொல்கிறாங்க, அப்படியெல்லாம் நீ ஒன்றும் ஃபீல் பண்ணாத, அதெல்லாம் எதுவுமே கிடையாது, சம்மந்தி நல்லபடியாக குணமாகி வந்துடுவார் அப்படின்னு சொல்லி ஆறுதல் சொல்கிறாங்க. தமிழ் உடனே அம்மா வாங்கம்மா நம்ம கோயிலுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு கூட்டிகிட்டு போகிறாங்க. இங்கே சேது வந்துடுறாரு. சேது சாமிக்கிட்ட போய் நின்று வேண்டிக்கிட்டு இருக்காரு, எனக்கு எல்லாமே எங்கள் அப்பா தான், எங்கள் அப்பாவை எப்படியாவது நல்லபடியாக காப்பாற்றி கொடு சாமி, எங்கள் அப்பா விட்டால் எனக்கு வேறு யாரும் இல்லை அப்படின்னு சொல்லி ஃபீல் பண்ணி அழுதுகிட்டு இருக்காங்க. அப்போ கருப்பு நேர்த்திக்கடனுக்காக எல்லாம் ரெடி பண்ணி வச்சுட்டாங்க. ரெடி பண்ணிவிட்டு சேதுவை கூப்பிட்றாங்க, வாங்க போகலாம் அப்படின்னு சொல்லி கூட்டிகிட்டு வராங்க. நேர்த்திக்கடன் தேர் இழுத்து தீச்சட்டி எடுத்து கோயிலை சுற்றி வர்றதா வேண்டியிருக்கவும் அந்த நேர்த்திக்கடனை செஞ்சுக்கிட்டு இருக்கும்போது தமிழும் தீச்சட்டி எடுத்து நேர்த்திக்கடன் செய்யணும்னு சொல்லி வேண்டிகிட்டு இருக்காங்க. 2 பேரும் நேர்த்திக்கடன் செஞ்சுட்டு இருக்கும்போது சேது தமிழை பார்க்குறாரு. தமிழும் சேதுவை பார்த்துட்றாங்க. பார்த்துட்டு 2 பேரும் நேர்த்திக்கடனை முடிச்சுட்டு நிற்கிறாங்க. நிற்கவுமேனு கருப்பு செல்விகிட்ட கேட்குறாரு, என்ன திடீர்னு நேர்த்திக்கடன் கோயிலுக்கு அப்படின்னு சொல்லி கேட்கவும், தமிழ் தான் அவங்க மாமனார் நல்லா ஆகணும், நல்லபடியாக திருப்பி வரணும் அப்படிங்கிறதுக்கோசரம் நேர்த்திக்கடன் செஞ்சா அப்படின்னு சொல்லவுமேனு உடனே சேது சொல்கிறாரு, எங்கள் அப்பா இப்படி ஆனதுக்கு காரணமே இந்த குடும்பம் தான், அப்போ மட்டும் அந்த பிரச்சனை வராமல் இருந்திருந்தால் எங்கள் அப்பா மனசு உடஞ்சி கார் எடுத்துகிட்டு வெளியே போயிருக்க மாட்டார், ஆக்சிடெண்ட்டு ஆகிருக்காது, எங்கள் அப்பா இப்படி ஆனதுக்கு காரணமே இவங்க தான், இப்போ நல்லா ஆகணும்னு சொல்லி நேர்த்திக்கடன் செஞ்சு நாடகம் போட்டுக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாரு. அப்புறம் தமிழ் கருப்புக்கிட்ட கேட்குறாங்க, மாமாவுக்கு எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி கேட்கவும், சீரியஸாக தான் இருக்கார், அதான் 2 பேரும் நேர்த்திக்கடன் செஞ்சுருக்கீங்களா, அதெல்லாம் ஒன்றும் ஆகாது, நல்லபடியாக அவர் திருப்பி வருவார், அதான் மகனும் ஒரு சைடு மருமக ஒரு சைடு 2 நேர்த்திக்கடன் சேர்ந்து அவரை எதுவும் நல்லபடியாக சரியாயிரும், அது அவரை எதுவும் ஆகாது அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாங்க.
இங்கே வந்து செல்வி கேட்குறாங்க, என்ன தமிழ் நீ உங்கள் மாமனார் நல்லபடியாக திருப்பி வரணுங்கிறதுக்கோசரம் நேர்த்திக்கடன் செஞ்சிட்ருக்க, ஆனால் தம்பி இப்படி பேசிட்டு போகிறாரு அப்படின்னு சொல்லுவோமே, எனக்கு அதை பற்றியெல்லாம் எந்த கவலையும் இல்லாமல் அவர் பேசினா பேசிட்டு போகிறாரு. எனக்கு நேற்றே நானும் ஈஸ்வரி அத்தையும் மாமாவை காப்பாற்றினதே எனக்கு மனசு திருப்தியாக தான் இருந்துச்சு. அதனால் நல்லபடியாக மாமா வந்து திரும்பி வரணும், அது போதும் எனக்கு. மற்றபடி இவர் பேசுகிறாருங்கிறதெல்லாம் நான் காதில் வாங்கி போட்டுக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புறாங்க. வாமா போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புறாங்க. இதுக்கப்புறம் ராஜாங்கம் உயிரோட திருப்பி வருவாரா வரமாட்டாராங்கிறத வந்து அடுத்த எபிசோடில் பார்க்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.